வணக்கம். உரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரா நடிகர் முனிஷ்காந்த் அவர்கள் வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ மிடில் கிளாஸ் அப்படிங்கிற திரைப்படமும் ரிலீஸ் ஆகிருக்கு, அது பத்தியும் பேசலாம். அதுக்கு முன்னாடி அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். சூப்பர் சார். உங்களுடைய வளர்ச்சி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. கிட்டத்தட்ட பல வருஷமா நீங்க வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சினிமா பயணம், சினிமா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, சினிமாக்குள்ள நீங்க எப்படி வந்து திண்டுக்கல்ல இருந்து சென்னை நோக்கி உங்களுடைய பயணம் எப்படி தொடங்குச்சு? நான் திண்டுக்கல் பக்கத்தில் நிலக்கோட்டை சொந்த ஊர். 2002 இங்கே வந்தேன். நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிகர் சங்கத்தில் இருந்தேன். நான் மெம்பராக தான் இருந்தேன். ஓகே ஓகே. அப்புறம் கம்பெனி ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். அப்போ தான் இந்த நாளை இயக்குனர் நம்ம ஆமாம், அது பெரிய கை கொடுத்துச்சு. நாளை இயக்குனரில் அப்போ முண்டாசுப்பட்டி படம் வந்து ஷார்ட் ஃபிலிமாக வந்து அது நல்ல பெயர் வாங்குச்சு. அதில் வந்து முனிஷ்காந்த் கேரக்டர் வந்து ஒரு திருப்பூர் நாடக கலைஞர் பண்ணியிருந்தார். இவர் நம்ம காளி வெங்கட் தான் ஹீரோவாக பண்ணியிருந்தார். அதில் அவருக்கு வந்து திருப்பூர்லேருந்து இங்கே வந்து வாய்ஸ் கொடுக்க நேரம் இல்லை, ஏதோ ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டாரு. அப்போ அவர் வந்து டைரக்டர் சார் வந்து அவர் காளிகிட்ட சொல்லி இது மாதிரி இவருக்கு ஒரு வாய்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் சாமின்னு ஒரு நண்பர் வந்து என்ன நம்ம ராமதாஸ் ராமன் இருக்கார்லன்னொன்னே, ஆமாம்ல சரி அவரை வர வைங்க அப்படின்ட்டு அப்புறம் போனோடனே போய் ஃபஸ்ட்டு ஒரு சும்மா செக் பண்ணாங்க இந்த குரல் எப்படி இருக்குன்னு. அந்த டைலாக் தான் சினிமாவில், தமிழ் சினிமாவில் 3 பேர் தான் டாப்பாக. ரஜினி அதை தான் ஃபஸ்ட்டு பேச சொன்னார். பேச சொன்னோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ இப்படியே பேச சொல்லிடுங்க அப்படின்னாரு. அப்படியே அது பேசுனது. அப்புறம் அது வந்து கொஞ்சம் நல்லா இது நாளைய பேசப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தது. அப்புறம் அதை படமாக்கலாம்னு ட்ரை பண்ணி இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு எனக்கும் டைரக்டர் சாருக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தது. எங்கேயாவது அவர் திருப்பூர்லேருந்து இங்கே வருவார், நான் இங்கே எங்கேயாவது வழியில் பார்க்கும்போது சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னா நல்லா இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அது மாதிரி சிவி குமார் சார் ஆஃபீஸில் வந்து சார் ஆஃபீஸ் போட்டார், அங்கே தான் முண்டாஸ்பட்டி தான் எடுக்க போகிறாரு அப்படின்னா. அப்படியா அப்படின்ட்டு அங்கே போய் வாய்ப்பு கேட்க போனது. வாய்ப்பு கேட்க போனோடனே சார் என்ன சொன்னார்னா, என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவீங்களான்னாரு. கொடுங்க சார், என்ன கேரக்டர் நான் பண்ணுவேன், கொஞ்சம் ப்ரொமோஷனாக கொடுங்க சார், சின்ன சின்ன கேரக்டராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. சரி அப்படின்னோடனே அந்த பவுண்டர் கொடுத்து படிக்க சொன்னார். முனிஷ்காந்த் கேரக்டர் ஃபுல்லாக படிச்சுட்டே இருங்க அப்படின்னாரு. படிச்சுட்டே இருக்கும்போது அப்புறம் ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துக்கிட்டே ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 80 ட்ரெஸ்ஸு, அதாவது இங்கே காஸ்டியூமர்ஸு எதாவது கடை தெரியுமாண்ணா? தெரியும் சார். 80 ட்ரெஸ்ஸு வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு காசு கொடுத்தாரு. போட்டு சில முக்கியமான விஷயங்கள் பூரா இவர் பிவி சங்கர் சார் தான் கேமராமேன், கல்வன் டைரக்டர். உடனே அவர் எடுத்தார், முக்கியமான சீன்ஸ் பூரா எடுத்தாங்க. எடுத்து வந்து ஃபஸ்ட்டு இது நான் இல்லைனா நடிக்க ஆசைப்பட்டு வந்தேன், அதனால நான் பண்ணுறதெல்லாம் இது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இப்படி இப்படின்னு பண்ணார். பண்ணோடனே சரின்ட்டு நான் 2 நாள் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னாரு. அப்புறம் 2 நாள் கழிச்சு வந்தால் அந்த முனிஷ்காந்த் கரெக்ட் நீங்கள் என்னோடனே என்னை தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா நான் அப்போ இல்லை, நான் தாடி இனிப்பேன், ஏன்னா அந்த ஃபுல்லாக நான் படிச்சிட்டேன். நான் இது எப்படி சார் சாத்தியமாகும், என்னையை வச்சு எப்படி சார் சிரிப்பாங்க, எனக்கு பயமாக இருக்குது சார், உங்களை விட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னா. இல்லை இல்லை நீங்கள் பண்ண வச்சுறேன் நான் உங்களை அப்படின்னாரு. அப்படியா சரிங்க சார் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு 10 நாள் அங்கே ப்ராக்டிஸ் போச்சு. அப்படி கிடைச்சது தான். இதில் சிவகுமார் சாருக்கும் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா மொதல் படம் ப்ரொடக்ஷனாக வந்து அவர் நினச்சிருந்தாருன்னா, அவர் முதலாளியாக நினச்சிருந்தாருன்னா இல்லையே ஃபஸ்ட்டு கேட்டுருந்துருக்காரு. ஆனால் இந்த பையன் எப்படி தாங்குவான், இது எவ்வளோ பெரிய கேரக்டர் அப்படின்னோடனே டைரக்டர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. இல்லை இல்லை நான் பண்ண வச்சிட்றேன் உடனே அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான். இதெல்லாம் படமெல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆன பிறகு அப்புறம் உதவி இயக்குனர்லாம் சொன்னது என்கிட்ட. ஆக்சுவலி வந்து என்னை படிக்க வச்சதுக்கு காரணமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இதில் எப்படி அவரை நடிக்க வச்சு டப் பேச வச்சோமோ அதே மாதிரி பேச வச்சிடலான்னு நினச்சிருக்காரு போல. அப்போ நான் படித்து காட்டும் போது சரி நான் நடிக்க விட்டு பார்ப்போமே அப்படின்னு நடிக்க விட்டு பார்த்தது. அவர் வாய்ப்பை நான் பிடிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இது அவருக்கு பிடிச்சிச்சு போல அந்த பாடி லாங்குவேஜ். அதனால அப்போ அப்படியே மாறினாதான் இருந்தது. உங்களுக்கு நிறைய படிகள் ஏறி இருப்பீங்க. ஆமாம், நிறைய படிகள் ஏறி இருந்தாலும் சில படிகள் வந்து மறக்கவே முடியாத படிகளாக இருக்கும். அப்படி மறக்கவே முடியாத படிகள் அப்படிங்கிறது ஏதாச்சும் இருக்கா சார்? நிறையா இருக்குது. இது வழியெல்லாம் அது எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஏன் அப்படின்னா சும்மாலாம் ஒரு இடத்துக்கு வந்துட முடியாது. ஆமாம்,
நல்ல படிக்கல் அப்படின்னா இது மெட்ராஸ் டாக்கீஸில் வந்து நான் எனக்கு அக்ரிமெண்ட். ஓகே. அது ஏன்னா நாங்கள் எந்த கம்பெனி ஆர்டிஸ்ட்னால அப்பப்போ மேனேஜர் வகுச்சரில் சைன் போட்டு சம்பளம் கொடுத்துருவாங்க. ஓகே. ஒரு அப்போ வந்து உங்களுக்கு அக்ரிமெண்ட்டாக வர்றது அப்படின்றது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தான் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் தான் வரும். அது என்னால் அந்த கடல்ன்ற படத்தில் அக்ரிமெண்ட் போட்டு செக்கு மெட்ராஸ் ஆக்கீஸ்லாம் வாங்குறேன் நான். இன்னும் அந்த அக்ரிமெண்ட் நான் இப்போ ஃப்ரேம் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். அது என்ன ரொம்ப ஞாபகமாக வச்சுருக்கேன். அது ரொம்ப மறக்க முடியாமல் இருந்துச்சு. அந்த செக்கை வச்சுக்கிட்டு நான் இங்கே தான் இருப்போம், நாங்கள் இந்த தெருவில் தான் இருப்போம். வாய்ப்பு தேடி இருக்கும்போது இந்த தெருவுக்குள்ளே நான் கிட்டத்தட்ட பக்கத்து வீட்டுக்காரன் கதவை தட்டி தான் சொல்ல எல்லாருமே சொன்னேன், செக்கு வாங்கிட்டேன் நான். வடிவேல் சார் சொன்ன மாதிரி அடிச்சாம்பாடுற அப்பாய் மட்டுன்ற மாதிரி. அது மறக்க முடியாத தருணமா. ஓகே. பட் சில நிராகரிப்புகள் இருக்கும், பட் நம்மளால அதை ஏத்துக்கவே முடியல பல இருக்கு. அந்த மாதிரி நிராகரிப்புகள்ல பா இந்த சினிமாவை விட்டு நம்ம போயிடலாம் போலப்பா அப்படிங்கிற மொமெண்ட் ஏதாவது அமைஞ்சிருக்கா? இல்லை, நான் வந்தபோதே இந்த சினிமா இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சு வந்தேன். நான் நினச்சி வந்தது ஒரு 30% நினச்சி வந்தேன். இங்கே ஒரு 70 இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். நான் முடிவு பண்ணி தான் வந்தேன். இங்கே வந்தால் நாய் படாத பாடு தான் போடுவோம், பயங்கர கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. இது நான் என்ன நினச்சேன்னா, உடல் ரீதியாவோ நான் இருப்பிடமாவோ இருக்கிற இடத்துக்கும் பஞ்சாயத்தாக இருக்கும்னு நினச்சேன். இங்கே மன ரீதியாகவே வந்த பிறகு கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் இருந்துச்சு. அப்போ தான் நான் யோசிச்சுக்கிட்ட விஷயம் வந்து, ஒரு பணமும் போலும் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல எப்படி போட்டியும் இதுவும் பயங்கரமாக தான் இருக்கும் அப்படின்றத நான் இது பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அது நிறையா இருந்தது. ஓகே. உங்களுடைய ஃபேமிலி சைடு நீங்க நிறைய நேர்காணல்ல சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, நீங்க மட்டும்தான் வந்து சினிமாவை நோக்கி சென்னையை நோக்கி பயணம் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது குடும்பம் அப்படிங்கிறது எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க உங்களுக்கு? அவங்க சப்போர்ட்டிவ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நான் தொல்லை பண்ணலை. அதாவது எப்பயாவது ஒரு தடவை எங்கள் அம்மாட்ட கேட்பேன், ஒரு 15,000 ரூபா அப்படி இப்படின்னு ஒரு தடவை தான் அனுப்பிச்சு விட்டாங்க. அது ஓகே. அதுக்கப்புறம் நான் டிஃபெண்ட் பண்ணிடல. ஆனால் அவங்க மன உளைச்சல் இருந்தாங்க, இவனை இப்படியே விட்டுட்டோமேடா நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமில் இருந்தாங்க. ஐயோ அவ்வளோதான் அவன் அப்படின்றாரு. ஏன்னா அவங்க நினைக்கிறது வாஸ்தவம் தான். ஏன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம்னா 15 வருஷமாக எப்பயுமே ஒரு நம்பிக்கை இழந்துருவாங்கல்ல. கண்டிப்பாக அப்படின்ட்டு. இதுக்கு இடையில அதுதான் நான் வந்து நானாக செப்பரேட்டாலாம் கேட்டேன், எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னா பயங்கர கோபமாயிட்டாங்க. எங்கள் அம்மா, எப்படா நீ வந்து அவங்க சொன்னது நியாயம்தான், எப்படா ஒரு பிள்ளைய நீ நான் கூப்பிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ எப்படி இப்போ என் பென்ஷன் காசில் வந்து அந்த பிள்ளைக்கு சோறு போடுவேன் நான் அப்படின்னா அப்படின்ற போது நான் இந்த இதெல்லாம் சொன்னேன். இல்லை, நான் வந்து 200 படம் வாங்கி தர முடியாது, ஒரு 50 படம் வாங்கி தருவேன், ரேஷன் அரிசி அது அப்படி இப்படின்னு டைலாக் போயிருந்தேன். அவன் சினிமாக்கார மாதிரியே பேசாத டைலாக அதெல்லாம் எப்படி அப்படின்னா, அவங்க என்னன்னா ஏதாவது ஒரு வேலையை பாரு அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அந்த இவர் பிரசாந்த் கூட இவர் மாமன் டேரக்டர் கூட சொன்ன, ஒரு கவர்மெண்ட் ஜாப் நீ 8வது படிச்சிருக்க, 8வது படிச்சிருந்தேன்னா இந்த நெடுஞ்சாலையில் ஒரு வேலை இருக்குது, இந்த முள்ளு வெட்டுற வேலை, இந்த வேலையாக நான் வாங்கி தரோம், நீ அதுக்கு பிறகு வந்து இது பண்ணிக்க பார்த்துக்க, அது ஒரு அப்போ ஒரு 8,000 ரூபா 9,000 சம்பளம் வரும் பார்த்துக்க, இப்போ வேணா கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னாங்க. நான் இங்கே 6-7 வருஷத்தை விட்டுட்டேன், சினிமாக்காக வந்துட்டான். இப்போ மறுபடியும் அந்த லைஃப் என்ன ஆகிறது அப்படின்றது இன்னொன்று என்னென்னா, நம்ம தெரிஞ்சு தான் போனோம் உள்ள, நமக்கு பிடிச்ச வேலையை செய்கிறது தான் போனோம். சரி அப்படின்ட்டு அப்போ அங்கே சொல்லாமல் எல்லாமே வந்துட்டேன் இங்கே. சரி இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. அதனால குடும்ப சப்போர்ட்ன்றது நான் தான் அவங்கள மன உளைச்சல்ல வச்சுருந்தேன். ஆனால் நான் ஒரு கோபத்தில் இருந்தேன், என்னை வந்து கண்டுக்கவே இல்லையே அப்படி இப்படின்ட்டு. படம் ஜெயிச்ச பிறகு நான் என் இஷ்டத்துக்கு தான் கண்ணாமண்ணான்னு பேசினேன் குடும்பத்தை பற்றி. அவங்க என்னங்க என்னை மதிக்கவே இல்லை அப்படி இப்படி இப்படின்ட்டு அவங்க கொந்தளிச்சாங்க. எங்கள் அண்ணியெல்லாம் சத்தம் போட்டாங்க, அப்படிலாம் பேசாதீங்க அப்படி இப்படின்ட்டு. இது போக போக தான் தெரியுது அவங்க பக்கம் இருக்கிறான், அது பக்குவமாக தான் தெரியும். அவன் இப்போ நான் இப்போ எங்கள் அண்ணன் என் தம்பி இங்கே வந்து நான் அங்கே இருந்தேன்னா நானும் அதான் பண்ணியிருப்பேன். என்னடா 15 வருஷமா நீ இது பண்ணிக்கிட்டு இருக்கா, அது என்ன சாதாரண இடமா அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ உங்களுடைய வளர்ச்சி பார்க்கும்போது அப்பா என் பையன் வந்துட்டாப்பா அப்படிங்கிற அம்மா தவறிட்டாங்க. அம்மா தவறி அது இருந்தது. அதுதான் சொன்னேனே, அப்போ அந்த படம் வந்து நல்லபடியாக ஓடுது, போனேன் ஊருக்கு போனோடனே அம்மா வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இளையராஜா அம்மா இளையராஜா அம்மான்னு கூப்பிடுவாங்க.
இப்போ உன் பேர் சொல்லி கூப்பிட்றாங்கடா, அது ரொம்ப பெருமையாக இருக்குடா. ஓகே. சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நிறைய உறவுகள் வந்து கிடைச்சிருக்கும். ஆமாம் அப்படி நாளைய இயக்குனர் மூலமா வந்து பிரசாந்த் உங்களுக்கு வந்து ஆமாம் ஒரு ஆமாம் நல்ல ஒரு உணர்வா ஆமாம் இருந்திருக்கும். ஆமாம் உங்களுடைய முதல் படியில கை தூக்கி ஆமாம் ஆமாம் எடுத்த ஒரு உறவா இருக்கலாம். இப்போ அவர் வந்து அவரோட ஜேர்னியுமே வந்து நல்ல ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. ஆமாம். உங்களுக்கும் அவருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு? அவருக்கு எனக்கு நான் இன்னும் பேசிக்கிட்டு இருப்பேன். தலைவரே இந்த முந்தானத்து கூட நான் பேசினேன். அவர் படம் பார்க்க வந்தார், மிடில் கிளாஸ் பார்க்க வந்தாப்புல. வந்து வயிட்டு கொடுங்க தலைவர் சொன்னோன்னே வந்துட்டாப்புல. பிரசாந்த் எப்படின்னா இந்த நாளைய இயக்குனர்ல வந்து தலைக்கு 10 லட்சம்னு ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்டு நம்ம இதில் நாளைய இயக்குனர்ல கிடைச்சது. அதுலேருந்தே ஒரு பாண்டிங் உருவாச்சு அவருக்கும் எனக்கும். அதுக்கு இடையில அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது சில சட்ட சிக்கல் இருந்தது. அந்த ஒரு தடவை எடுக்க போய், அதாவது முதல் நாள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எடுத்து சாயந்தரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் ஆனோடனே தெருவா ஓடி ஹீரோ துரத்துற மாதிரி சீனு. அப்புறம் அதுக்கு பிறகு இவர் என்னை துரத்துவாங்க, ஹீரோ துரத்துவாப்புல. இது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, சாயந்தரம் அன்னைக்கு முடியுது, செட்டில் முடியுது, திடீர்னு ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்றுச்சு. நாங்கள் வந்து கிளைமேக்ஸ் எடுக்கிறது, அதாவது லாஸ்ட் படம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எடுக்கிறதுக்காக இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். போலீஸ் கதவை தட்டினாங்க, வாங்க அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு பேசுனாங்க. அப்படியே எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க. போலீஸ் பெரிய பரபரப்பாக இருந்துச்சு. பெரிய பரபரப்புனா சாதாரண பரபரப்பு இல்லை, அவ்வளோ கோவத்தில் இருந்தாங்க. என்ன நினச்சிக்கிட்டீங்க, பர்மிஷன் வாங்கினீங்களா இல்லை அப்படின்னா, ஆக்சுவலி வந்து அன்றைக்கி பர்மிஷன் கிடைக்கல. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி, சரி சந்து பொந்து தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு, இல்லை சார் நாங்கள் இந்த மாதிரி நாளைய இயக்குனருக்கு தான், எது வேணாலும் எடுக்குங்க, என்ன ஐஜி வரையும் போயிடுச்சுங்க இந்த கம்ப்ளைண்ட். ஐஜி வரையும் என்ன சார், நாங்கள் அப்படி ஒன்றும் பண்ணலையே சார் அப்படின்னு. இங்கே பாருங்க அப்படின்ட்டு அந்த லேப்டாப் ஒன்று திருப்பி காட்டாரு. அதில் ஹீரோ அப்படி ஓடின மாதிரி சொல்லு, யாரோ எடுத்து நேராக அமுச்சுட்டாங்க. ஆமாம், ஏன்னா கையில் துப்பாக்கி வேற. அப்படியே அமுச்சுட்டாங்க போல, ஐஜி வரையும் போயிடுச்சு. அப்படியே அவர் எப்படிங்காரு, இந்த ஆளுங்க அப்படின்னா ஹீரோ கிளைமேக்ஸா கிடையாது, இங்க இந்த ஆளுங்க அப்படின்னா, இல்லைங்க இல்லை சார் இது வந்து ஷார்ட் ஃபிலிம் தான், எல்லாமே டம்மி தான் அப்படின்ட்டு இந்த இதெல்லாம் கேமராலாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு அப்புறம் வந்து விட்டுட்ட பிறகு அதோட பேலன்ஸ் வந்து இங்கே எடுக்க ஆரம்பித்தோம். இந்த நம்ம ஏரியாவில் தெரிஞ்ச ஏரியாவில் பர்மிஷன் வாங்கி. ஏன் சொல்கிறேன்னா, அதுலேருந்து இவர் இங்கே பாண்டிங் ஆகி இங்கே வர ஆரம்பிச்சார். அங்கே தான் இருந்தாப்புல. அப்புறம் நம்ம இங்கே உள்ள சினிமா வட்டாரங்களுக்குள்ளே தான் இருந்தார். இவர் பாண்டியாசார்ட்ட ஒர்க் பண்ணார். பசங்க 2 எடுக்கும்போது பாண்டியா சார் வந்து இந்த கேரக்டருக்கு பேசி இருந்தது. இவர் என்கிட்ட வந்து நைஸாக சொன்னாப்ல, ஆனால் நீங்கள் சொல்லாதீங்க, உங்களை கூப்பிடுவாங்க, அது நல்ல கேரக்டர்னே விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு பாண்டிங்கான அது நாங்களும் புஷ் பண்ணிட்டு தானே இருக்கோம், நீங்கள் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்ன வரையும் அப்புறம் விலங்குகளை பண்ணோம். அப்புறம் புஷ்லியில் நல்ல கேரக்டர் கொடுத்தாரு. ஆமாம் ஆமாம், அந்த சூப்பர் கேரக்டர் கொடுத்தாரு. ஏன்னா ஒரு கோட் ஷூட் போட்டு மாறிட்டு ரேஞ்சில் அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு. இன்ன வரையும் நல்லா பாண்டிக்கலாம். சினிமாவை நோக்கி நான் சினிமாவுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி வீட்டிலலாம் எல்லாரையும் ஓரங்கட்டி வச்சுட்டு நீங்கள் சென்னைக்கு வந்துட்டீங்க. நிறைய கேரக்டர்ஸ், நிறைய கதாபாத்திரங்கள் நீங்கள் பண்ணியாச்சு. ஏதோ ஒரு கதாபாத்திரம் பண்ணும்போது நான் வந்து இவ்வளோ மெனக்கெடல் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கலையேப்பா, பட் இவ்வளோ இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? உங்களுடைய கேரக்டர் பண்ண காமெடியே பெரிய காமெடி சின்ன வைக்கிறது ரொம்ப எனக்கு சுத்தமாக காமெடி. இப்போ நீங்கள் ஒரு மிமிக்ரி பண்ண சொன்னாலும் எனக்கு வராது, இல்லை ஸ்டாண்டப் காமெடி பண்ண சொன்னாலும் இல்லை, டைமிங் கூட வராது. காமெடி நகைச்சுவை உணர்வு இருக்கணும்ல. அது ஏன்னா பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க தெரியும் காமெடி ஆர்டிஸ்ட்னா கவுண்டர் ஏதாவது போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று அவங்க ஆக்டிவிட்டியோ ஏதாவது ஒன்று இருக்கும். என்கிட்ட உண்மையிலே அது கிடையாது. நான் அதுதான் அந்த சார் கொடுத்த ப்ராக்டிஸில் தான். ஆனால் அது அவ்வளோ சிரமம் இருக்குன்றதை எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆளை சிரிக்க வைக்கிறன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றது. நான் முண்டாஸ்பட்டிலாம் வந்து உண்மையிலே வந்து அவ்வளோ இது இருந்துச்சு, அவ்வளோ உள்ளே போனேன். டயலாக் கொண்டு எழுத்து கொண்டு உள்ளே போனேன். படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே மனப்பாடத்தை தாண்டி உள்ள எழுத்து, இதில் என்ன போடலாம், இதில் இல்லை, இப்படி தான் இருந்தது என்னது. ஏன் அப்படின்னா, நான் இது அதாவது இதுலேயே உணர்வு இருந்தால் நான் ஒரு ப்ராக்டிஸாக இதுக்குன்னு வந்திருந்தேன்னா கூட அப்படி இது இருந்திருக்கும். அட்லீஸ்ட் நான் நாடகமாவது பண்ணியிருந்தோம்னாலும் இருந்திருக்கும். எதுவுமே இல்லாமன்றது இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. அது பிறகு இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதுலேயும் அப்படி தான் இருக்குது. நான் இன்னமும் வந்து என்னை காமெடின்னு சொல்கிறத விட கதையோடு சேர்ந்து தான் நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தனி ட்ராக்கோ, இவங்க வடிவேல் சார் மாதிரியோ, விவேக் சார் மாதிரியோ, கவுண்டமணி சார் மாதிரியோ, சந்தானம் சார் மாதிரியோ அப்படி தனி ட்ராக் எடுத்து நான் பண்ணல. கதையோடு வர்றதுனால அதுக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா அப்போ தனி ட்ராக் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டமா, ஏன்னா அது தனியாக யோசிச்சு பண்ணுற ஒரு விஷயம். இயல்பாக நடிக்கக்கூடிய நடிகர்களில்
ஒரு சிலர் மட்டும்தான் மனசில் ஆழமாக பதிவாங்க. இவங்கப்பா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவராக இருக்காரு, எங்கள் அப்பா மாதிரி இருக்காரு, எங்கள் அண்ணா மாதிரி இருக்காருன்னு சிலரை தான் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் திரையில் நடிக்கிறவங்கள. அப்படி நீங்களா இருக்கலாம், காளி வெங்கட் இருக்கலாம், எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான தோற்றமா எங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் பயங்கர ஹார்ட் ஒர்க் போடுறாங்கப்பா, நல்ல அண்ணன்ப்பா, எங்க அண்ணன்ப்பா அப்படின்னு கொண்டாடக்கூடிய நடிகர்களா இருந்துட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கும் காளி வெங்கட் சாருக்கும் பார்த்தோம்னா ஒரு நல்ல பாண்டிங் வந்து போய்கிட்டு இருக்கு. அது எங்க தொடங்குச்சு? அதுதான் இந்த நானும் அவர் வந்து வாய்ப்பு தேடும் போது இந்த அவரை இங்க இருந்து சாலி டீ கடைன்றது அங்கதான் வாக்கிங் போயிட்டு இருக்காரு. ஆமா ஆமா ஆமா, அவர் வீடு இங்கதானே இருக்கு உங்களுக்கு. நானும் அவரும் அதாவது சில பேர் மட்டும் கொஞ்சம் பாண்டிங் ஆவாங்க, அது என்னன்னு காரணம் சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் பழகுவோம், ஒரு பாண்டிங் வந்து ஒரு ஆள்கிட்ட மட்டும் கொஞ்சம் நெருக்கமா எங்களுக்கு அப்ப இருந்தே நாங்க இருந்தோம். அது இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா நான் இங்க இருப்பேன், இந்த டீ கடையில் இருப்பேன், அவர் அங்க இருப்பாரு. எங்கேயாவது பார்த்துக்கிட்டோம்னா டக்குன்னு எனக்கு அவருக்கு ஒரு பாண்டிங் இருக்கும், நல்லா பேசுவோம் செய்வோம், நல்லா ஜாலியா அப்படி இருப்போம். கிட்டத்தட்ட அது முனிஷ்காந்துக்கு பெரிய காரணமே இவர் தானே. அந்த நான் போய் பேசலை அப்படின்னா அந்த வாய்ப்பு மேக்சிமம் வேற யார் பேசியிருந்தாலும் கூட இந்த அளவு அதுக்கு பிறகு அதை படிக்க சொல்லி நடிக்க சொல்லி அது ஒரு எனக்கு தெரிஞ்சு மூல காரணம் ஒரு காரணம் இவர் அப்படின்றது. அதில் தான் இன்ன வரையும் அந்த பாண்டிங் தான் இருக்கு. என் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் அவர் ஆஃபீஸ் இருக்கு, என் வீட்டு பக்கத்தில். இப்பயும் சரி வேலை இல்லைன்னா நான் அங்கே போவேன், அவர் இங்கே வருவார், நல்ல பாண்டிங் தான். அவருடைய நடிப்பும் வந்து பார்க்கும்போது வாவ், ஒரு நாளும் ஒரு ஸ்டேஜுக்கு போறாரே அப்படிங்கிற மாதிரி. இல்லை நான் அவர் நீங்கள் விடன்ல நான் முதலே சொன்னேன், நான் முண்டாஸ்குட்டி ரிலீஸ் அப்பே அவர் வந்து அவர் பெரிய நடிகை, அவருக்கு இன்னும் சரியான தீனி இல்லை, இப்போதான் அவருக்கு வந்துட்டு இருக்கு. நான் அப்பயே சொன்னேன் நான். ஏன்னா நான் ஸ்பாட்டில் பார்க்கும்போது சில விஷயம்லாம் அவர்கிட்ட நான் கேட்டு தான் நான் பண்ணுவேன். நான் ஜி இப்படி பண்ணிக்கலாமா ஜி, நல்லா இருக்கு ஜி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப டேலண்ட் பர்சன். ஒரு கவிதை வரியெல்லாம் சொன்னான்னா நிறைய விஷயங்கள் நல்ல மெமரியில் வச்சுக்குவார், நிறையா விஷயங்கள் நல்ல பாடல்களை நல்லா வச்சுக்குவார். ரொம்ப பெரிய டேலண்ட் பர்சன் அவர். ஆமா ஆமா, அந்த மெமரி எல்லாம் சரியான மெமரி அவ்வளோ இருக்கும் அவருக்கு. அந்த மெமரிலாம் நான் வியந்திருக்கேன். ஏன்னா என்னைக்கோ ஏதோ ஒரு விஷயத்த சொன்னதான் அதை டயலாக் முதல் கொண்டு சொல்லுவார் உட்காந்து. என்ன இதெல்லாம் எப்படிங்க ஜி கேட்பேன் நான், எப்படிங்க ஜி நான் வந்து அவர் சொல்லுவார், நான் வந்து வாக்கியங்களை எல்லாமே உறிஞ்சிருவேன், அதை வந்து ஆமா 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 உறிஞ்சு குடிச்சிருவேன் ஜி நான், அது மைண்ட்ல வச்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவார். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து உங்களுடைய மிடில் கிளாஸ்ல நல்ல கதாபாத்திரம் வந்து பண்ணிருக்கீங்க. அதுலயுமே தெரியுது பயங்கர உரிமையா வந்து பேசுறீங்க, அது ரியலா இருந்தாதான் அதுலயும் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் நான் இத்தனைக்கும் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் அவரை அப்ரோச் பண்ண முடியுமா அப்படின்னு. தலைவா நான் சொன்னேன், ஒரு 10 நாள் வேலைன்னா நான் கேட்பேன், இது ஒரு நாள் வேலை. நான் இதுவரையும் நான் அவர்கிட்ட அப்படி அப்ரோச் பண்ணதே இல்லை. நான் அந்த மாதிரி பண்ணி நீங்க தான் அப்ரோச் பண்ணீங்க? நான் என்கிட்ட கேட்டாங்க, நீங்க ஏன்னா ஒரு நாள்ன்றதுனால அப்படின்னோடனே நான் தான் சொன்னேன், நான் இந்த மாதிரி அவர்கிட்ட கேட்டதில்லை. 10 நாள் வேலைன்னா நான் போய் சொல்லுவேன், ஜி இது மாதிரி இருக்குது ஜி அப்படின்னு. இது ஒரு நாள் வேலை, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசி பாருங்க. அவர் எந்த மறுப்புமே சொல்ல, நான் வந்தேங்க அப்படின்னு வந்துட்டாப்ல. குடும்பம் அப்படிங்கிறது எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க உங்களுக்கு? குடும்ப சப்போர்ட்ன்றது நான் தான் அவங்கள மன உளைச்சல்ல வச்சிருந்தேன். இப்போ உங்களுடைய வளர்ச்சி பார்க்கும்போது அப்பா என் பையன் வந்துட்டாப்பா. எங்க அம்மா வந்து எங்க அண்ணன் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, உன் பேர் சொல்லி கூப்பிடுறாங்கடா, அது ரொம்ப பெருமையா இருக்குடா. ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம், அப்பதான் அந்த நாளை இயக்குனர் நம்ம ஆமா பெரிய கை கொடுத்துச்சு. அறிமுக இயக்குனர் உங்களை அப்ரோச் பண்ணும்போது நீங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு கொண்டு வந்ததே சின்ன படங்கள் தான். அதனால வந்து இப்ப இவர் கதை சொல்லும் போது ஹீரோ அப்படின்னாரு, என் பொழப்பு நல்லா போய்கிட்டு